ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 24வது நாளுக்கான திருக்குறள் கூடா நட்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. கூடா நட்புங்கிறது தேவையில்லாத நட்பு. கூடா நட்பால் அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை. கூடா நட்பால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதிலிருந்து நம்ம விலகிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திருக்குறள், சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு. பட்டடைனா ஒளி, நேரா நிறந்தவர் நட்புன்னா திருக்குறளின் விளக்கம் என்னன்னா, உள்ளத்தால் நெருக்கம் இல்லாதவங்க நம்மளோட பழகும்போது அவருடைய நட்பானது நம்மை அழிப்பதற்கு சரியான இடம் பார்த்து நம்மளை எரிவதற்கு மறைத்து வைத்துள்ள பட்டடை போன்றதாகவும் சொல்லியிருக்காங்க. பட்டடைனா ஒளி. இரண்டாவது திருக்குறள், இனம் போன்று இனம் அல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். கேண்மைனா நட்பு, மகளிர்னா விலைமகள். உற்றாராக இல்லாம உற்றார் போல நடிப்பவங்களுடைய நட்பு, மகளிர்க்குரிய நற்பண்பு இல்லாம அப்பண்பு உள்ளவர் போல நடிக்கும் விலைமகளின் மனம் போல உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது திருக்குறள், பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்லர் ஆகுதல் மாணார்க்கு அரிது. அரிய நூல்கள் பலவற்றை கற்றிருந்த போதிலும் பகையுணர்வு படைத்தோர் மனம் திருந்தி நடப்பதென்பது அரிதான காரியமாகவும் சொல்லியிருக்காங்க. பல நூற்களை கற்றிருந்தோம், பகைவர் நண்பராக முடியாது. இதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். நான்காவது திருக்குறள், முகத்தின் இனிய நக அகத்து இன்னா வஞ்சரை அஞ்சப்படும். சிரித்து பேசி நம்மளை சீரழிக்க நினைக்கும் வஞ்சகரின் நட்புக்கு அஞ்சி நம்ம ஒதுங்கிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா முகத்தளவில் நல்லா சிரித்து பேசி உள்ளத்தில் ஒரு வஞ்சகம் வச்சு நம்ம கூட பேசி பழகுவாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய நட்புல இருந்து நம்ம அஞ்சி ஒதுங்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது திருக்குறள், மனத்தின் அமையாதவரை இணைத்தும் ஒன்றும் சொல்லினால் தேரல் பாற்று அன்று. தேரல் பாற்றுன்னா தெளிதல். மனம் வேறு செயல் வேறாக இருப்பவங்களுடைய வார்த்தையை நம்பி எந்த ஒரு தெளிவான முடிவையும் நம்ம எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது திருக்குறள், நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டாசொல் ஒல்லை உணரப்படும். ஒல்லைனா விரைவில். நம்மிடம் பேசும்போது நமக்கு நண்பரை போலவே நல்ல பேச்சுகளை சொன்னாலும் நம்மளோட ஒட்டாதவங்களுடைய வஞ்சத்தை விரைவில் அறிஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது திருக்குறள், சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமையான். ஒன்னார்கண்ணா பகைவர், வில்வணக்கம் வில் வளைவு. இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, வில்லு வளைவது தீமை செய்யவே, பகைவர் வணங்கி பேசும் சொற்களும் அதை போலதான் இருக்கும்னு சொல்றாங்க. அதனால அவங்களுடைய சொற்களை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது திருக்குறள், தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இதன் விளக்கம் பார்த்தீங்கன்னா, பகைவர் நம் முன்னாடி தொழுது வணங்கினாலும் கூட அவங்க கைக்குள்ள நம்மளை தாக்கக்கூடிய ஆயுதத்தை மறைச்சு வச்சிருப்பாங்களாம். அதுபோலதான் எவ்வளவுதான் கண்ணீர் வடிச்சு அழுது நடிச்சாலும் அவங்க நெஞ்சில் சதி செயலே நிறைந்திருக்கும் சொல்றாங்க. ஒன்பதாவது திருக்குறள், மிகச்செய்து தம் எள்ளுவாரை நகச்செய்து நட்பினுள் சாப்புள்ளல் பாற்று. இந்த திருக்குறள் விளக்கம் பார்த்தீங்கன்னா, வெளியே நல்லா பேசிட்டு உள்ளத்துல நம்ம பற்றி தப்பா பேசுறவங்களுடைய நட்பை நாம் அவங்ககிட்ட சிரிச்சு பேசி அந்த நட்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும்னு சொல்றாங்க. 10வது திருக்குறள், பகை நட்பம் காலம் வருங்கால் முகம் நட்பு அகநட்பு ஒரு ஈவிடல். ஒரு ஈனா விளக்கி. நம்ம பகைவரோட பழகக்கூடிய காலம் வரும்போது நம்ம அகத்தளவில் இல்லாமல் முகத்தளவில் மட்டும் சிரித்து பேசிட்டு அவங்களுடைய நட்பை கைவிட்டுடணும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.